கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது? எல்லா ஊர்லயும் கூட்டம் நடக்கல, எந்த ஊர்லயும் நடக்கல, இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமா தான் ஓட்டுறேன். ஆனா இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கிற மாதிரி. எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாட்டு நடந்தப்ப இறந்தது. ஒவ்வொரு ஊர் வரை தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொல்லலாம். அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்ப ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிரகாரம் சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அதை சரி செய்யணும். அதை செய்யல. ஆனா காவல்துறையினர் இவ்வளவு கூட்டம் அதிகமாகுது, அந்த இடத்துல அவங்க சதுர கிலோமீட்டர் பரப்பளவுதான் இருக்கு. கூட்டத்தை தடுத்துருக்கலாம், யாரும் பண்ணலன்னு அவங்க கூட காட்டுறாங்க. எல்லாரோட கேள்வி காவல்துறையினர் சொன்னது கேட்டீங்கல்ல, 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்ட ஆரம்பிக்கிற இடத்துல நிறுத்தி பேசலாம், ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானது சொல்லி அவங்க கேட்கல. நீ அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கும்போது காவல்துறை சொல்லி அவங்க கேட்டிருந்தா இது ஒரு சம்பவங்கள் வந்திருக்காரு. காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம வச்சிருந்தா, நான் இப்ப கூட கொஞ்சம் சொல்றேன், விசாரணை இருக்கு, விசாரணை கமிஷன் விசாரிச்சுட்டு இருக்காங்க. முழுசா இது சம்பந்தமான கருத்துன்னு சொன்னா விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்பு உள்ளாகும். அதனால இது சம்பந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியணும். தெளிவா அவருடைய விசாரணையில என்னங்கிறது முழுசா தெரிய வரும். அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன். இது கூட நேற்று எங்கிட்ட பேசும்போது பத்திரிகையாளர் நான் இடையில தற்செயல சந்திக்கும் போது ஒரு கருத்தை சொன்னாங்க. பேசும்போது உங்க பெயரை சொல்லும் போது அல்லது உங்களுடைய பற்றி பாட்டு பாடும் போது செருப்பு வீச்சு வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும் போது ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சுன்னா